ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மார்க்கெட் ஜிஎம். நான் உங்கள் கணேஷ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஒரு கான்செப்டை நம்ம பார்க்க போகிறோம். அதுதான் கிரீக்ஸ். இந்த கிரீக்ஸ் கான்செப்டை நீங்கள் தெளிவாக கற்று வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களால் மார்க்கெட்டில் சூப்பராக ட்ரேட் பண்ண முடியும். நீங்கள் ஒரு ஆப்ஷன் பையராக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ஆப்ஷன் செல்லராக இருந்தாலும் சரி, நீங்கள் ப்ரீமியம் அமௌண்ட் எப்படி சேஞ்ச் ஆகும் மார்க்கெட்டில் மார்க்கெட் ஏறுது இறங்குது, ஓகேவா? ஆனால் அந்த ப்ரீமியம் அமௌண்ட் எப்படி ஏறும் எப்படி இறங்கும் என்பதை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கிரீக்ஸ் கான்செப்ட் நம்மளுக்கு மிகப்பெரிய அளவில் உதவும். முன்னாடியே நம்மளால் அந்த ப்ரீமியம் எப்படி சேஞ்ச் ஆகும் தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்மார்ட்டாக ப்ளே பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணிவிட்டு வெளியே வந்துடலாம். கரெக்டாக? இப்போ இதில் இந்த கிரீக்ஸ் கான்செப்டில் ஒரு 4 விஷயம் இருக்குது. நம்ம பார்க்க போகிறது இந்த 4 விஷயத்தை தான். டெல்டா, தீட்டா, காமா, அப்புறம் வீகா. இந்த 4 விஷயத்தை நம்ம கண்டிப்பாக தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கணும். லோன் ஒரு விஷயம் இருக்குது, பட் அது நம்ம நாட்டில் நம்ம ட்ரேட் பண்ணுற அந்த ஆப்ஷனில் அது பயன்படாது. அதனால் அதை பற்றி நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இது எல்லாத்தையும் நான் சென்சிபிளில் வச்சு இப்போ உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி எப்பயும் போல ஒரு சின்ன ரிக்வஸ்ட் தான், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா நீங்கள் செய்கிற அந்த சின்ன உதவி எனக்கு மிகப்பெரிய அளவில் பயனுள்ளதாக இருக்கும். இப்போ நம்ம சென்சிபிளில் பயன்படுத்தி இந்த கிரீக் கான்செப்டை நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம க்ரீக்கில் இருக்க ஒவ்வொரு கான்செப்டாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு தியரிட்டிக்கலாக பார்க்கலாம், அதுக்கப்புறம் சென்சிபிளில் போயிட்டு நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம டெல்டாவை பார்க்கலாம். இந்த டெல்டா ரொம்ப எளிமையான ஒரு கான்செப்டு. நீங்கள் ஒரு ஸ்டாக்கோடைய இல்லைனா ஒரு இண்டெக்ஸோடைய கால் ஆப்ஷனையோ இல்லை புட் ஆப்ஷனையும் நீங்கள் வாங்கி வச்சுருப்பீங்க. அதோடைய அந்த ப்ரீமியம் அமௌண்ட் எப்படி சேஞ்ச் ஆகுது என்பதை கால்குலேட் பண்ணதுக்காக தான் இந்த டெல்டாவை நம்ம பயன்படுத்துகிறோம். ஒரு சின்ன உதாரணத்தோடு சொல்கிறேன். இப்போ நீங்கள் நிஃப்டியோடைய ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸை வாங்கி வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நிஃப்டி லைவ் மார்க்கெட்டில் ஒரு பாயிண்ட் ரைஸ் ஆச்சுன்னா அப்போ நீங்கள் வாங்கி வச்சுருக்க அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸோடைய ப்ரீமியம் இருக்குது பார்த்தீங்களா, அது எந்த அளவுக்கு ஏறும் இல்லை எந்த அளவுக்கு இறங்கும் என்பதை கால்குலேட் பண்ணி பார்க்கறதுக்கான ஒரு மெத்தட் தான் இந்த டெல்டா. இதை எப்படி இது ஒரு ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். கால் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் 0லேருந்து 1 +1 இருக்கும். புட் ஆப்ஷன்னா 0லேருந்து -1 வரைக்கும் இருக்கும். ஸோ இந்த இதை வச்சு தான் நம்ம அந்த ப்ரைஸ் மூமெண்ட்டை கண்டுபிடிப்போம். இப்போ நீங்கள் வாங்குகிற அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் டெல்டாவோட வேல்யூ +1 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. கால் ஆப்ஷன் வாங்குறீங்க, உங்களுக்கு +1 இருக்குன்னா அப்போ நிஃப்டி ஒரே ஒரு பாயிண்ட் ஏறுச்சுன்னா உங்களுடைய ப்ரீமியம் அமௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் ₹1 ஏறும். புரியுதா உங்களுக்கு? இப்போ ஐடிசி ஸ்டாக் வாங்கி வச்சுருக்கீங்க, அதோடைய கால் ஆப்ஷனில் டெல்டா 1 இருக்குன்னா ஐடிசி ஸ்டாக்கோட ப்ரைஸ் ₹1 ஏறிச்சுன்னா உங்களுடைய அந்த ஆப்ஷனோடைய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதோடைய ப்ரீமியமும் ₹1 ஏறும். புட் ஆப்ஷன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். எப்படின்னா ₹1 இறங்குச்சின்னு வச்சுக்கோங்களேன். ₹1 இறங்குச்சுன்னா நமக்கு ஆப்ஷனோடைய அந்த ப்ரீமியம் ப்ரைஸ் ₹1 ஏறும். ஓகேவா? அதாவது புட்டு பொறுத்த வரைக்கும் அது நம்மளுக்கு மைனஸில் போக போக நமக்கு ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகும். அதாவது ஸ்டாக்கோடைய இல்லை இண்டெக்ஸோடைய ப்ரைஸு மைனஸில் போகும்போது டெல்டா வேல்யூ 1 இருந்துச்சுன்னா நமக்கு அதே அளவுக்கு நம்மளுடைய ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகி போகும். இப்போ இந்த டெல்டா மாறிக்கிட்டே இருக்கும். 0லேருந்து 1க்குள்ளே எது வேணால் இருக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஐடிஎம்மாக இருந்துச்சுன்னா, ஒரு டீப்பான ஐடிஎம்மாக இருந்துச்சுன்னா, அது கால் ஆப்ஷனாக இருந்தாலும் சரி புட் ஆப்ஷனாக இருந்தாலும் சரி, அது ஒரு டீப் ஐடிஎம்மாக இருந்துச்சுன்னா அதோட வேல்யூ +1 இருக்கும், இல்லைனா -1 இருக்கும். புட் ஆப்ஷனாக இருந்தால் -1 இருக்கும். அதுவே ஒரு ஓடிஎம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப தள்ளி இருக்க ஒரு ஓடிஎம்மாக இருந்துச்சுன்னா அதோடைய வேல்யூ ஆல்மோஸ்ட் 0 இருக்கும். ஓகேவா? அது கால் ஆப்ஷனாக இருந்தாலும் சரி புட் ஆப்ஷனாக இருந்தாலும் சரி அதோட வேல்யூ 0 இருக்கும். ஒரு ஏடிஎம்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அதோட வேல்யூ 0.5 இருக்கும். புரியுதா உங்களுக்கு? ஸோ இதுதான் டெல்டா. இதை நம்ம இன்னமும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த டெஃபினேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்குறது காமா. இந்த காமா எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா டெல்டாவோடைய வேல்யூவை மெஷர் பண்ணதுக்கு இந்த காமா நமக்கு யூஸ் ஆகுது. டெல்டாவோடைய வேல்யூ தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்கும். அது 0லேருந்து +or-1க்குள்ளே மாறிக்கிட்டே இருக்கும். நம்மளுக்கு மார்க்கெட்டில் மூமெண்டம் நடக்க அதுக்கு தகுந்த மாதிரி மாறும். இந்த மாறுதல் எவ்வளோ வேகமாக நடக்கும் என்பதை இந்த காமா தான் முடிவு பண்ணும். இப்போ ஒரு சின்ன உதாரணமும் சொல்கிறேன். ஓடிஎம்
டீப் ஐடிஎம் இருக்குது பார்த்தீங்களா, இங்கெல்லாம் காமா வேல்யூ வந்து ஆல்மோஸ்ட் 0 லெவலில் தான் இருக்கும். அதுவே ஏடிஎம் பக்கத்தில் இல்லைனா ஏடிஎம் பக்கத்தில் இருக்க ஆப்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதிலெல்லாம் அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் எல்லாமே வந்து நமக்கு காமா வேல்யூ அதிகமாக இருக்கும். அதனால் என்ன நடக்கும்னா, மார்க்கெட்டில் சின்னதாக ப்ரைஸ் மூமெண்டம் நடந்தாலே நமக்கு டெல்டா வேல்யூவும் சேர்ந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ ஏடிஎம்மில் வந்து ஒரு டெல்டா வேல்யூ வந்து 0.5 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு சின்னதாக மார்க்கெட்டில் வந்து ப்ரைஸ் வந்து கொஞ்சம் மேலே ஏறுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த டெல்டாவோட வேல்யூ வந்து 0.5லேருந்து 0.75க்கு மாறிடும். எதனாலனா அங்கே காமா வந்து அதிகமாக இருக்கும். நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டெல்டாவோடைய வேல்யூவை வந்து மெஷர் பண்ணதுக்கு தான் இந்த காமா வந்து நமக்கு பயன்படுது. இதை வச்சு நம்மளால் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை பிளான் பண்ணிக்க முடியும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது டீட்டா. இதை டைம் வேல்யூன்னு கூட நம்ம சொல்லலாம். பொதுவாக எக்ஸ்பிரிக்கு அதிக நாள் இருந்துச்சுன்னா, ஒரு 30-40 நாள் இருந்துச்சுன்னா டைம் வேல்யூ வந்து அதிகமாக இருக்கும், அதாவது டீட்டா வேல்யூ வந்து அதிகமாக இருக்கும். அதுவே எக்ஸ்பிரி பக்கத்தில் போக போக நமக்கு டைம் வேல்யூ கம்மியாகிட்டே வரும், டீட்டா வேல்யூவும் கம்மியாகிட்டே வரும். இதை ஒரு சின்ன உதாரணமும் நான் சொல்லிடுறேன். இப்போ ப்ரீமியம் விலை வந்து இன்றைக்கி 50 ரூபாய் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். டீட்டா வேல்யூ வந்து ஒரு 7ன்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், 7ன்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நாளைக்கு மார்க்கெட்டில் எந்த பெரிய மூமெண்ட்டும் எதுவுமே இல்லை, இன்றைக்கி எப்படி க்ளோஸ் ஆகுதோ அதே மாதிரி நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா நமக்கு இந்த 7 ரூபாய் மைனஸ் ஆகி தான் அதோடைய ப்ரீமியம் வந்து ஓப்பன் ஆகி வரும். அதாவது 43 ரூபாய்க்கு அது ஓப்பன் ஆகும் நாளைக்கு. நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டீட்டா வந்து நமக்கு சைலண்ட்டாக நம்மளுடைய அந்த ப்ரீமியம் அமௌண்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சிக்கிட்டே வரும். அந்த டைம் குறைய அந்த வேல்யூ வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். ஓகேவா? அப்போ டீட்டா அதிகமாக இருந்துச்சுன்னா, பயங்கரமாக இருந்துச்சுன்னா, எக்ஸ்பிரி அப்போ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா டீட்டா வேல்யூ அதிகமாக இருக்கும். அப்போ ஒவ்வொரு நாளுமே வந்து நமக்கு அந்த அதிகப்படியாக அந்த ப்ரீமியம் அமௌண்ட் வந்து சரிஞ்சிக்கிட்டே வரும், ஈவன் தோ மார்க்கெட் வந்து ஸ்டேபிளாக இருந்தால் கூட. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம லாஸ்ட்டாக பார்க்குற கான்செப்ட் வந்து வீகா. பொதுவாக மார்க்கெட்டில் அதிகப்படியான ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருந்துச்சுன்னா நமக்கு ப்ரீமியம் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். அது இந்த வீகா கான்செப்டை பேஸ் பண்ணி தான். இதை எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன் வந்து ஐவின்னு சொல்லுவாங்க, அது மூலிமா கால்குலேட் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் வாங்குகிற அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் போய் பாருங்கள், அதில் வீகா வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா, அதோடைய நம்பர் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா, ஒரே ஒரு பர்சன்டேஜ் அந்த ஐவி வந்து இன்க்ரீஸ் ஆனால் கூட அந்த வீகா வேல்யூ என்ன இருக்கோ அந்த அளவுக்கு ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அந்த ப்ரீமியம் ரேட்டில். இப்போ உதாரணத்துக்கு வீகா வேல்யூ வந்து 8ன்னு வச்சுக்கோங்களேன். ஐவி வந்து 1% இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அந்த குறிப்பிட்ட ஆப்ஷன் ப்ரீமியத்தோட விலை வந்து 8 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகிடும். ஓகேவா? இது யாருக்கு முக்கியம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, ஒரு பட்ஜெட்டோ இல்லை ஒரு ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட்டோ இந்த மாதிரி டைமில் ட்ரேட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்க இதை பேஸ் பண்ணி தான் ட்ரேட் பண்ணுவாங்க. இந்த வீகா வேல்யூவை பேஸ் பண்ணி தான் ட்ரேட் பண்ணுவாங்க. இந்த வீகா வந்து எதில் அதிகமாக இருக்கும்னா, நமக்கு ரொம்ப லாங் டேட்டட் ஆப்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயும் ஏடிஎம் பக்கத்துலேயும் அதிகமாக இருக்கும் இந்த வேல்யூவை. ஓடிஎம்மில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்காது, வீகா வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அது கூட முக்கியமான ஈவெண்ட்ஸ் நடக்கும்போது ஓடிஎம்மில் போய் நீங்கள் பார்த்தா கூட அதுலேயும் வீகா அளவுக்கு இது வந்து வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்கும். ஓகேவா? இதை வந்து எப்படி பயன்படுத்திக்கணும் பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் பையர்ஸ் வந்து வீகா வந்து இதுக்குன்னே நீங்கள் வாங்குறீங்கன்னு வச்சுக்கலாம், ஆப்ஷன் பை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வீகா வந்து கெயின் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் வாங்கி வச்சுருக்க அந்த ப்ரீமியத்தோடைய இது வந்து அதிகமாகும், அது வந்து உங்களுக்கு லாபமாக முடியும். வீகா வேல்யூ கம்மியாச்சுன்னா நீங்கள் வச்சுருக்க அந்த ப்ரீமியம் வந்து கம்மியாயிடும், ஆப்ஷன் பையோ அந்த வேல்யூ வந்து கம்மியாயிடும். ஸோ நீங்கள் லாஸை சந்திக்கிற மாதிரி இருக்கும். அதுவே ஆப்ஷன் செல்லரை பொறுத்த வரைக்கும் வீகா வேல்யூ கம்மியானால் அவங்களுக்கு லாபம், அதிகமாச்சா அவங்களுக்கு லாஸ் ஆக ஆரம்பிக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் கான்செப்ட்டு. இப்போ கடைசியாக நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த ப்ரீமியத்தை வந்து ஒரு ரஃப்பாக நம்ம வந்து கால்குலேட் பண்ணலாம். இப்போ நிஃப்டி புட் ஆப்ஷன் வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து 25,100, எக்ஸ்பிரி வந்து 24 ஜூலை. ஓகேவா? இப்போ இன்றைக்கி விலை வந்து அதுக்கு 50 ரூபான்னு வச்சுக்கோங்க, 50 ருபீஸ்னு வச்சுக்கோங்க. டெல்டா வந்து மைனஸ், ஏன்னா இந்த புட் ஆப்ஷனாக இருக்கிறதால மைனஸ் 0.53 இருக்குது. டீட்டா வந்து மைனஸ் 18 இருக்குது. காமா வந்து ஒரு சின்ன வேல்யூ இருக்குது, 0.0021 இருக்குது. வீகா வந்து 8 இருக்குது. ஐவி வந்து 10% இருக்குது. ஸோ இப்போ வந்து ஐவி வந்து 1% அப்படி ரிமைன் சேமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அடுத்த நாளைக்கு ஓப்பன் ஆகும்போது, இப்போ அடுத்த நாள் ஓப்பன் ஆகும்போது இது என்ன ப்ரைஸில் ஓப்பன் ஆகும்னு பாருங்களேன். நான் சின்னதாக கால்குலேட் பண்ணி காட்டுறேன். நமக்கு வந்து டெல்டா வேல்யூ வந்து நமக்கு 0.53,
ஸோ ப்ரைஸில் எந்த மூமெண்ட்டும் இல்லை. இன்றைக்கி ஓப்பன் ஆனால் அதே ப்ரைஸில் தான் நம்மளுக்கு அடுத்த நாள் ஓப்பன் ஆகுது. ஓகேவா? அப்போ அது நமக்கு அப்படியே சேமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ டீட்டா வேல்யூவை பார்த்தீங்கன்னா நமக்கு 18 ரூபாய் கம்மியாயிடும். அடுத்த நாள் அது ஓப்பன் ஆகும்போதே நம்மளுக்கு 18 ரூபாய் கம்மியாயிடும். ஓகேவா? காமா வேல்யூ வந்து நம்ம டீட்டா வேல்யூவோட டெல்டா வேல்யூவோட ஆட் பண்ணணும். ஓகேவா? அதை நம்ம ஆட் பண்ணோன்னா நமக்கு டெல்டா வேல்யூ கொஞ்சமாக குறையும். அது பெரிய அளவில் இம்பேக்டை உருவாக்காது. பட் நமக்கு ஆல்மோஸ்ட் வந்து 50 ரூபாய்க்கு இன்றைக்கி வாங்கின அந்த ப்ரீமியம் வந்து அடுத்த நாள், அதாவது நாளைக்கு ஓப்பன் ஆகும் போதே நமக்கு அது 32 ரூபாவோ இல்லை 30 ரூபாய்க்கோ தான் ஓப்பன் ஆகும். புரியுது உங்களுக்கு சொல்கிறது? இதுக்காக தான் இந்த டீட்டா, டெல்டா, ப்ரீமியம் வேல்யூ இது எல்லாத்தையும் வந்து நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்து அதுக்கப்புறமா ஸ்ட்ரைக் ப்ரைஸை வந்து நம்ம சூஸ் பண்ணணும். அப்படி சூஸ் பண்ணோம்னா நம்ம கரெக்டான ஸ்ட்ரைக் ப்ரைஸை வந்து நம்ம சூஸ் பண்ணிடலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நம்ம சென்சிபிளில் இருக்க ஸ்ட்ராட்டஜி பில்டரை பயன்படுத்தி இந்த கிரீக் கான்செப்டை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். இதில் நான் நிஃப்டியை சூஸ் பண்ணிக்கிறேன். இங்கே ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து 24 ஜூலையை சூஸ் பண்ணிக்கிறேன். இதில் 2 சைடும் பாருங்கள் டெல்டாவை அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ கால் சைடில் போய் நம்ம பார்த்தோம்னா இங்கே டெல்டா வேல்யூ வந்து 1ன்னு இருக்கும். இது எல்லாமே வந்து டீப் ஐடிஎம். இதுவே கொஞ்சம் கொஞ்சம் கீழே நம்ம போக போக ஈவன் தோ இது எல்லாமே ஐடிஎம்மாக இருந்தால் கூட இதோடைய டெல்டா வேல்யூ வந்து கொஞ்சமாக கம்மியாக இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். அதுவே ஏடிஎம் பக்கத்தில் போய் பார்த்தீங்கன்னா 0.45 இருக்குது. அதுவே இன்னும் கீழே போனீங்கன்னா ஓடிஎம் போக போக உங்களுக்கு 0 ஆகிடும், அப்சல்யூட் 0 ஆகிடும். அப்போ ப்ரைஸ் வந்து எவ்வளவு தான் நமக்கு நிஃப்டியில் வந்து இன்க்ரீஸ் ஆகவோ இல்லை டிக்ரீஸ் ஆனாலும் பெரிய அளவில் இந்த ப்ரீமியம் ப்ரைஸில் எந்த ஒரு மாறுதலும் இருக்காது. ஓகேவா? அதே மாதிரி நம்ம புட் ஆப்ஷனில் போய் பார்க்கும்போது நமக்கு இங்கே வேல்யூ வந்து -1ன்னு இருக்கும். இது எல்லாமே டீப் ஐடிஎம். கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வர வர ஏடிஎம் பக்கத்தில் வர வர இந்த வேல்யூ வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்க உங்களால் பார்க்க முடியும். -0.66 இருக்கும். அப்படியே ஓடிஎம் கிட்ட போகணுன்னா இங்கேயும் 0 ஆகிடும். ரொம்ப டீப்பான ஓடிஎம் கிட்ட போகும்போது இந்த வேல்யூ வந்து 0ல் வந்துடும். ஸோ நமக்கு வந்து நிஃப்டியில் எந்த ஒரு ப்ரைஸ் மூமெண்டம் வந்தால் கூட நமக்கு வந்து இந்த டீப் ஓடிஎம்மில் 2 சைடில் எந்த சைடில் வாங்கினாலும் நமக்கு பெரிய அளவில் ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன் ஏற்படாது. இப்போ இதில் வந்து ஏதோ ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணுறேன். இப்போ இங்கே கீழே நம்மளுக்கு டெல்டா, டீட்டா, காமா, வீகா இந்த வேல்யூ எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இங்கேயே நம்மளுக்கு டெல்டா வேல்யூ இருக்குது. இப்போ நம்ம பண்ணது வந்து ஒரு புட் ஆப்ஷன். இதை நம்ம பை பண்ணியிருக்கோம். அப்போ நமக்கு வந்து நிஃப்டியோட ப்ரைஸ் வந்து நாளைக்கு 1 பாயிண்ட் கம்மியாச்சுன்னா, அது டிக்ரீஸ் ஆச்சுன்னா நமக்கு 24 பைசா வந்து நம்ம ப்ரீமியம் அமௌண்ட்டில் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ 26 ரூபாய் இருக்கா, அப்போ 26 ரூபாய் 5 பைசாவுக்கு இருக்கா. இதே ஒரு பாயிண்ட் கம்மியாகி ஓப்பன் ஆச்சுன்னா நமக்கு இது வந்து 26 ரூபாய் 30 பைசா, ஆல்மோஸ்ட் 30 பைசாக்கிட்ட வரும். அடுத்ததாக டீட்டா நம்ம பார்க்குறோம். டீட்டா வந்து -14ல் இருக்குது. அப்போ -14ல் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து இன்றைக்கி இதோட விலை வந்து 26 ரூபாய். நாளைக்கு இது ஓப்பன் ஆகும்போது இந்த 14 ரூபாவை மைனஸ் பண்ணிவிடுங்க. மார்க்கெட்டில் எந்த பெரிய மூமெண்ட்டமும் இல்லை, அப்படியே மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு 14 ரூபாய் மைனஸ் பண்ணிங்கன்னா வெறும் இது வந்து 12 ரூபாய்க்கு இது ஓப்பன் ஆகும். நாளைக்கு ஓப்பன் ஆகும்போது இதோட ப்ரீமியம் வந்து ஒரு 12 ரூபீஸாக தான் இருக்கும். காமா வேல்யூ வந்து ரொம்ப பெருசாக இல்லை. அதனால் டீட்டா வேல்யூவும் பெரிய அளவில் மூவ் ஆகாது. இவன் தோ ப்ரைஸ் வந்து நல்லா மூவ் ஆனால் கூட நிஃப்டியில் இந்த டெல்டாவோடைய வேல்யூ இருக்குது பார்த்திங்களா, அது பெரிய அளவில் மூவ் ஆகாது. ஏன்னா டெல்டா வேல்யூ ரொம்ப சின்னதாகிடுச்சு. வீகா வந்து நம்மளுக்கு 6 இருக்குது. ஸோ நமக்கு வந்து ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன்ஸ் வந்து மார்க்கெட்டில் நாளைக்கு ஐவி வந்து கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆச்சுன்னு வச்சுக்கலாம். ஒரு பர்சன்டேஜ் கிட்ட இப்போ மைனஸ் ஆகிருக்கு 1%. நாளைக்கும் வந்து இதே மாதிரி மைனஸ் ஆச்சுன்னா இந்த 6 ரூபாவும் நம்மளுக்கு மைனஸ் ஆகிடும். 1% மைனஸ் ஆகிருக்குன்னா நாளைக்கு இந்த இன்னும் ஒரு 6 ரூபாய் இதில் மைனஸ் ஆகும். இது எல்லாமே பேஸ் பண்ணி தான் நாளைக்கு ஓப்பனிங் ப்ரைஸ் வந்து இருக்கும். இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸோட ஓப்பனிங் ப்ரைஸ் வந்து இந்த கால்குலேஷன் எல்லாமே பண்ணி மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்து அது தகுந்த மாதிரி தான் இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்கும். ஸோ நமக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிடும் நாளைக்கு இது ஓப்பன் ஆகும்போது ஒரு 10 ரூபாய் ரேஞ்சு இல்லை 12 ரூபாய் ரேஞ்சில் தான் இது ஓப்பன் ஆகும்னு நமக்கு புரிஞ்சிடும். அப்போ இதை நாளைக்கு கரெக்டான விலைக்கு நம்ம வரும்போது அதை வாங்கிக்கலாம். ஒரு வேளை இது அதிகப்படியான விலையில் வந்துச்சுன்னா கூட நாளைக்கு ஓப்பன் ஆகும்போது இருந்துச்சா கூட
நம்ம கரெக்டான விலையில் ஆர்டர் போட்டு இதை பை பண்ணிக்கலாம். கிடச்சிச்சின்னா கரெக்டான விலையில் இந்த பை பண்ணிக்கலாம். ஸோ இந்த கான்செப்டை நம்ம கரெக்டாக பயன்படுத்தணும்னா நம்ம மார்க்கெட்டை கரெக்டாக ப்ரிடெக்ட் பண்ணலாம். ஒரு ஈவெண்ட் வரும்போது எப்படி இருக்குது, வீகா வேல்யூ எப்படி இருக்குது, அதே மாதிரி ஐவி எவ்வளோ இருக்குது, டெல்டா நம்ம எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்கிட்ட வாங்குகிறோம் அதுக்கு டெல்டா இருக்கா. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப டீப்பான ஓடிஎம்மெல்லாம் போய் வாங்கிடுவாங்க, கம்மியாக விற்கிது அப்படின்னு சொல்லி வாங்கிடுவாங்க. அதெல்லாம் எதை பேஸ் பண்ணி இந்த வேல்யூ இருக்குன்னா அதுக்கெல்லாம் வந்து டைம் வேல்யூ இருக்கும். ஓகேவா, அந்த டைம் வேல்யூவை பேஸ் பண்ணி தான் அதுக்கு வேல்யூ வந்து இருக்கும். ஓகேவா, அந்த டைம் வேல்யூவை பேஸ் பண்ணி அதுக்கு வேல்யூ இருக்கும். பட் அதை நம்ம என்ன நினச்சிப்போம்னா நமக்கு சரி இதெல்லாம் ₹1 விற்கிது, ஒரு வேலை வந்துச்சுன்னா நம்மளுக்கு பெரிய லாபம் கிடைக்கும்னு சொல்லி நிறைய பேர் இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரேடுங்கெல்லாம் பண்ணுவாங்க. பட் அதெல்லாம் வந்து கரெக்டாக ஆகாது, பெரிய லெவலில் உங்களுக்கு பெரிய இன்கம்மை கொடுக்காது. உங்களுக்கு வந்து கரெக்டான டெல்டாக்கு பக்கத்தில் ஓரளவுக்கு டீசெண்டான டெல்டா இருக்க ஆப்ஷன் ஸ்ட்ரைக் ப்ரைஸை நீங்கள் சூஸ் பண்ணாங்க தான் உங்களால் வந்து மார்க்கெட் மேலேயோ இல்லை கீழே போகும்போது கரெக்டாக உங்களுக்கு வந்து ரிவார்டு வந்து அதுக்கு கிடைக்கும். நீங்கள் தப்பாக சூஸ் பண்ணிட்டீங்கன்னா, ரொம்ப தள்ளி சூஸ் பண்ணிட்டீங்கன்னா, அதில் அந்த டெல்டா வேல்யூவே பெருசாக இல்லைன்னா மார்க்கெட் எவ்வளோ பெரிய லெவலுக்கு அது மூவ் ஆனாலும் அதில் ப்ரீமியம் அமௌண்ட் வந்து பெருசாக இன்க்ரீஸும் ஆகாது, டிக்ரீஸும் ஆகாது. அது வந்து மோஸ்ட்லி வந்து ஆப்ஷன் செல்லர்ஸ் வந்து செல் பண்ணி விட்டுருப்பாங்க, சும்மா செல் பண்ணி விட்டுருப்பாங்க. அதனால் அது நடக்கும். ஓகேவா, அது வந்து நம்மளுக்கு பையர்ஸுக்கு வந்து அது வேஸ்ட்டு தான். சரியா, ஆப்ஷன் செல்லர்ஸுக்கு வந்து இந்த ஓடிஎம் டீப்பான ஓடிஎம்லாம் செல் பண்ணி அதில் சின்ன சின்ன ப்ராஃபிட் அவங்க எடுத்துப்பாங்க. ஓகேவா, இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கிரீக்ஸ் கான்செப்டை வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நம்புகிறேன். டவுட் எதாவது இருந்துச்சுன்னா கேளுங்க, எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். டேக் கேர், பை பை.